யாழ் சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் இருந்த கைதியை நீதிமன்ற விசாரணைகளுக்கு ஆஜராகுமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு சிறைச்சாலைகள் தலைமையகத்தால் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கைதியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அவர் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளுக்கு சமூகம் அளிக்கவில்லை என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தின் ஊடக பேச்சாளர் துஷார உப்புல்தேனிய குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக குறித்த கைதி கடந்த 2 நாட்களாக யாழ் சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறினார். குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதம் தொடர்பில் சட்டம் ஒழுங்கு அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட குறித்த கைதி கொழும்பு மேகசின் சிறைச்சாலைக்கு நேற்றிரவு மாற்றப்பட்டதாகவும் துஷார உப்புல் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதியொருவரை கடந்த 2 நாட்களாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்தார். ஆச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த குறித்த கைதி கடந்த 2009ஆம் ஆண்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். எனினும் குறித்த நபர் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படாமையால் தொடர்ந்தும் வழக்கு தவணையிடப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.